ஹாய் வியூவர்ஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா இங்கிலீஷில் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் 25 சென்டென்ஸ் பார்த்தோம். நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு. இப்போ அதை தொடர்ந்து நம்ம இந்த வீடியோ பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம என்னென்ன வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஆல்ரெடி எழுதி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், முன்னாடி போ. ஓகேங்களா? முன்னாடி போ அப்படின்னு சொல்கிறது என்ன, எப்படி சொல்கிறது நம்ம முன்னாடி போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி போ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கோ ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? போ அப்படிங்கிறதுக்கு என்ன நமக்கு கோ, அப்போ முன்னாடி போகிறது என்ன அர்த்தம், கோ ஃபார்வர்ட் அப்படின்னு யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ கோ ஃபார்வர்ட். ஓகே, ஸோ அடுத்து பாருங்க, நேராக போ. ஓகேங்களா? ஸோ வீடியோ பாருங்க, தம்ஸ் அப் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மெயினாக பெல் பட்டன் அழுத்தி வச்சுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோவில் அடுத்தது உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது பாருங்க, நேராக போ. ஓகேங்களா? ஸ்ட்ரைட், நேராக போ அப்படின்னு அர்த்தம் கோ ஸ்ட்ரைட். ஓகே, ஸோ கோ ஸ்ட்ரைட், கோ ஸ்ட்ரைட், கோ ஸ்ட்ரைட்டாக அர்த்தம் நேராக போ அப்படின்னு அர்த்தம். ஓகே, அடுத்து பாருங்க, நல்லா படி. ஓகே, நன்றாக படி அப்படின்னு அர்த்தம் ஸ்டடி வெல் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸ்டடி வெல், ஸ்டடி வெல். ஓகே, ஸோ அடுத்தது பரவாயில்லை. ஓகே, பரவாயில்லைன்னு சொல்கிறோம். ஓகே, இது நம்ம எப்படி சொல்லணும்னா, நம்ம உடம்பு நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டால் நம்ம சில பேர் பரவாயில்ல அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல என்ன பண்ணணும், நாட் பேடுன்னு யூஸ் பண்ணணும். ஜென்ரலாக ஏதாவது ஒரு தெரியாமல் ஒரு செயல் செஞ்சுட்டோம், ஒரு காலம் மிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல நமக்கு சாரி சொன்னால் அடுத்து ஆப்போசிட் பர்சன் என்ன சொல்லுவாங்க, பரவாயில்லன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல நம்ம இட்ஸ் ஓகே நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ நாட் பேடுன்னு சொல்லலாம். ஸோ நாட் பேடுங்கிறது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த்தை பற்றி சொல்லும் போது நாட் பேட். ஓகேங்களா? இட்ஸ் ஓகே அப்படின்னா என்ன அர்த்தம், இட்ஸ் ஓகே நம்ம யூஸ் பண்ணுவோம். இட்ஸ் ஓகேனா என்ன அர்த்தம், ஒரு ஆக்ஷன் நம்ம வந்து தப்பாக செஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன சாரி கேட்போம், அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுறது ஆப்போசிட் பர்சன் யூஸ் பண்ணுறது பரவாயில்லைங்கிறது இட்ஸ் ஓகேன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அடுத்து பாருங்க, மகிழ்ச்சியாக இரு. ஓகேங்களா? ஹாப்பியர்னு நம்ம சொல்கிறோம். அது எப்படி சொல்கிறோம், நமக்கு என்ஜாய் யுவர் செல்ஃப். மகிழ்ச்சினா என்ன, நமக்கு என்ஜாய். ஓகேங்களா? என்ஜாய் யுவர் செல்ஃப், மகிழ்ச்சியாக இரு அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ என்ஜாய் யுவர் செல்ஃப், என்ஜாய் யுவர் செல்ஃப். ஓகே, என்ஜாய் யுவர் செல்ஃப், YOURSELF. ஓகே, ஸோ அடுத்தது பாருங்க, இருக்கலாம். ஓகே, இருக்கலாம் அப்படின்னு என்ன அர்த்தம், நமக்கு இந்த இடத்துல இருக்கலாம்னா என்ன அப்படின்னு அர்த்தம்னா அஃப்கோர்ஸ்னு அர்த்தம். ஓகே, அஃப்கோர்ஸ். ஓகே, நம்ம பேசும்போது பார்த்தீங்கன்னா அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுவோம் அஃப்கோர்ஸ். ஓகே, இருக்கலாம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அஃப்கோர்ஸ் அப்படின்னு அர்த்தம் இருக்கலாம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அடுத்து பாருங்க, நிச்சயமாக இல்லை. ஓகேங்களா? ஏதாவது நம்ம பேசும்போது பார்த்தீங்கன்னா நம்ம அது வந்து கிடையாது, நிச்சயமா இல்லை அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ அது எப்படி யூஸ் பண்ணுறது, நிச்சயமாக இல்லை அப்படின்னா டெஃபினெட்லி நாட் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ டெஃபினெட்லி நாட், டெஃபினெட்லி நாட். ஓகே, ஸோ அடுத்து பாருங்க, ரொம்ப சந்தோஷம். ஓகேங்களா? உங்களை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்னா அந்த மாதிரி. ஸோ ரொம்ப சந்தோஷம் அப்படின்னா வெரி கிளாட் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ ரொம்ப சந்தோஷமா வெரி கிளாட், வெரி கிளாட். ஸோ அடுத்து பாருங்க, வேலைக்கு சாப்பிடு. வேலைக்கு சாப்பிடு அப்படின்னா ஈட் அட் டைம்ஸ் அர்த்தம். ஓகேங்களா? வேலைக்கு சாப்பிடு, ஈட் அட் டைம்ஸ். ஓகே, ஸோ ஈட் அட் டைம்ஸ். ஸோ அடுத்து பாருங்க, சாப்பிடணும். ஓகேங்களா? சாப்பிடணும், சாப்பிட்டீங்கன்னா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவோம். அது எப்படி சொல்றது, ஐ ஹாவ் டு ஈட். ஓகேங்களா? ஐ ஹாவ் டு ஈட், ஐ ஹாவ் டு. ஹாவ் டு பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து இது வந்து டென்ஸ், எந்த டென்ஸையும் மென்ஷன் பண்ணாது. ஓகேங்களா? ஜென்ரலாக நான் சாப்பிடணும். ஓகேங்களா? அது மாதிரி ஐ ஹாவ் டு ஈட். ஓகேங்களா? இது அப்படியே எழுதிச்சுங்க, அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துச்சுங்க, அப்படியே இல்லாட்டி ஜென்ரலாக பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இது அடுத்து நான் நிறைய சென்டென்ஸ் நீங்கள் பார்த்துடலாம். ஸோ அடுத்து பாருங்க, அடுத்து ஒரு 10 சென்டென்ஸ் எழுதி வச்சிருக்கேன். ஸோ கதவை தட்டு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நாக் த டோர் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? கதவை தட்டு, நாக் த டோர், நாக் த டோர். ஓகே, ஓகே. அடுத்து பாருங்க, ஒன்றுமே இல்லை. ஓகேங்களா? பேசும்போது சொல்லுவோம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு அர்த்தம். ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம்னா ஒன்றுமே இல்லை அப்படின்னா நாட் அட் ஆல்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ நாட் அட் ஆல், நாட் அட் ஆல். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, முற்றிலும் சரி. ஓகேங்களா? முற்றிலும் சரி அப்படின்னா என்ன அர்த்தம்னா கரெக்டாக, எவ்ரிதிங் கரெக்ட்னு நம்ம சொல்லக்கூடாது. ஓகே, முற்றிலும் சரினா அப்சல்யூட்லி கரெக்ட்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அப்சல்யூட்லி கரெக்ட். ஓகேங்களா? அப்சல்யூட்லி கரெக்ட் அப்படின்னு அர்த்தம், முற்றிலும் சரின்னு அர்த்தம். ஓகே, அடுத்து பாருங்க, வேற ஏதாவது நம்ம பேசணும்னு சொல்லுவோம், வேற ஏதாவது இருக்கா அப்படின்னு. ஓகே, வேற ஏதாவது அப்படின்னா எனிதிங் எல்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ எனிதிங் எல்ஸ், எனிதிங் எல்ஸ், வேற எதுனா அர்த்தம் எனிதிங் எல்ஸ்னு அர்த்தம். ஓகே, அடுத்து பாருங்க, என்னை நம்பு. என்னை நம்பு அப்படின்னு அர்த்தம் பிலீவ் மீன்னு அர்த்தம். ஓகேங்களா? பிலீவ் மீ. ஓகேங்களா?
என்னைனா மீ, நம்புனா பிலீவ். பிலீவ் மீ அப்படின்னு அர்த்தம், என்னை நம்பு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அடுத்து பாருங்க, ஏதாவது செய். ஓகே, ஏதாவது பண்றா அப்படின்னு சொல்லலாம். ஏதாவது செய்யணும் அர்த்தம் டூ சம்திங் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ டூ சம்திங். ஓகேங்களா? ஸோ அடுத்து பாருங்க, நான் நிச்சயமாக சொல்கிறேன். நான் நிச்சயமாக சொல்கிறேன்ங்கிறது எப்படி எழுதுறதுன்னா ஐ எம் ஷூர். ஓகே, அவ்வளோதான், வேற எதுவும் இது தேவையில்ல. ஓகே, ஸோ ஐ எம் ஷூர். ஸோ ஐ எம் ஷூர் என்ன அர்த்தம்? நான் நிச்சயமாக சொல்கிறேன் அர்த்தம். ஓகே, ஸோ அடுத்து பாருங்க, இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக வச்சிருக்கேன். டிஏ என்ன, ஓகேங்களா? திடீர்னு ஒரு ஃபயரை வச்சு டிஏ என்ன அப்படின்னு சொல்றோம். ஓகே, அது எப்படி சொல்றது? டவுஸ் த ஃபயர் அப்படின்னு சொல்றோம். ஓகே, டவுஸ் த ஃபயர், DOUSE. ஓகேங்களா? டவுஸ் த ஃபயர், FIRE. ஓகே, ஸோ அடுத்து பாருங்க, கொஞ்சம் நகரு. ஓகேங்களா? கொஞ்சம் நகரு அப்படின்னு சொல்றோம். ஓகே, மூவ் ஏ லிட்டில். ஓகே, மூவ் ஏ லிட்டில். கொஞ்சம் நகரு அப்படின்னா மூவ் ஏ லிட்டில். ஓகேங்களா? மூவ் ஏ லிட்டில் அப்படின்னு சொல்றோம். ஓகே, அடுத்து ஜாக்கிரதை. ஓகேங்களா? ஜாக்கிரதைங்க எப்படி சொல்றது? பி வேர். ஓகேங்களா? ஜாக்கிரதைங்கன்னா பி வேர். வீட்டுக்கு முன்னாடி எழுதி போட்டிருப்பாங்க, கேட்டு முன்னாடி பி வேர் ஆஃப் த டாக். ஓகேங்களா? நாய் இருக்கிறது ஜாக்கிரதை அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 20 சென்டென்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ அடுத்த வீடியோவில் நிறைய சென்டென்ஸ் பார்க்கலாம். ஸோ வீடியோ தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஒரு தம்ஸ் அப் போட்டுருங்க. ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ.